Good morning, Shanthini. Good morning, Alex. Well, Shanthini, ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி புது காலை பண்றதுல எனக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன், Alex. ஏன் திரும்பி வந்தீங்க? சும்மா தான். ஏன்னா எனக்கு அப்துல் கலாம் சாரை பத்தி பேசணும்னு ஒரு ஆசைங்க. அதாவது அப்துல் கலாம் சார் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் நிறைய விதத்துல அவரை பத்தி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்றாங்க. பட் இருந்தாலும் அவர் சொன்ன பொன்மொழிகள் இருக்குல்ல, அதை பத்தி நான் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ்க்கு குட் மார்னிங்கோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். அலெக்ஸ், அப்துல் கலாம் சார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. குறிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னன்னா கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய ட்ரீம் பண்ணுங்க, அதுவே வாழ்க்கையில் ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க என்னைக்காவது ட்ரீம் பண்ணிருக்கீங்களா அலெக்ஸ்? எஸ், நான் கண்டிப்பா நிறைய ட்ரீம் பண்ணிருக்கேன். அது வொர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க என்னைக்கா ட்ரீம் பண்ணிருக்கீங்களா? ரொம்ப கஷ்டம் அலெக்ஸ், நான் பண்ணி எதுவுமே நடந்ததே இல்லை. இனிமேலாவது நடக்கிற மாதிரி ஏதாவது ட்ரீம் பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணிட்டே இருங்க, அப்பதான் கண்டிப்பா ஒரு நாள் சக்சீட் ஆவீங்க. ஓகே. சோ எனிவே இன்னைக்கான சூரியோதயம் வரப்போது பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது சூரியோதயம். இன்று 4/8/2015 செவ்வாய்க்கிழமை, மன்மத வருடம் ஆடி மாதம் 19ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6 மணிக்கு, ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகன் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி பஞ்சமி. ரேவதி நட்சத்திரம். நல்ல நேரம் என்னும் சுபவோரைகள் காலை 8 மணி முதல் 11 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 6 மணி வரை. அமிர்த சித்த யோகங்கள் கூடிய சுபதினம். இன்று சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். சாந்தினி, சக்சஸ் இஸ் a continuous process, not an accident அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் சார் சொல்லியிருக்காரு. ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னும் போதே நம்ம லைஃப்ல என்ன தெரியுமா தோணுது, நிறைய இடங்கள் நம்ம ட்ரை பண்ணிட்டே இருப்போம், ஆனால் அந்த எட்ஜில் போய் விட்டுருவோம். அது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. நீங்க திருப்பி ட்ரை பண்ணா மட்டும்தான் உங்க லைஃப்ல சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி சார் சொல்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா. எவ்வளோ டேக் வாங்கினதுக்கு அப்புறமும் ப்ரொடியூசர் நம்ம இன்னும் உட்கார வச்சிருக்காங்களே, எப்பயாவது ஒரு தடவை டேக்ல சக்சீட் பண்ணி இந்த புள்ளிங்க சொல்லிடும் அப்படின்னு நம்பிக்கையில தான் உட்கார வச்சிருக்காங்க. உண்மையிலே அப்துல் கலாம் சொன்ன விஷயம் உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஜெனினான விஷயம் தான் நினைக்கிறேன். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அபிராமி அந்தாதிலேருந்து ஒரு பாடலோட விளக்கத்தோட இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் காத்துட்டு இருக்காங்க. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருக்க என்ற அருமையான தலைப்பிலான பாடலை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கொள்ளையன் மனத்தில் நின் கோலமல்லாத அன்பர் கூட்டம் தன்னை விள்ளேன், பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகிற்கும் உள்ளே, அனைத்திற்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே கழிக்கும் களியே அழியன் கண்மணியே என்ற அருமையான பாடல். பராசக்தி ஹிருதயத்துக்குள்ளே சிந்தித்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பொதுவாக நாம் யாரை மிகுந்த நேசிக்கிறோமோ அவர்களை பற்றி நாம் சிந்தித்தாலே நம்முடைய முகம் பிரகாசமாக மாறிவிடுகிறது. சாதாரணமாக கேட்கிறோம், என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாயே என்று கேட்டால், ஆமாம் சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு பிரியமானவர்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள், எனக்கு பிரியமானவர்களுக்கு இன்றைக்கு திருமண நாள், எனக்கு பிரியமானவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுதே நம்முடைய மனம் மகிழ்ச்சியிலே திளைக்கிறது. அப்படி எப்பொழுதுமாக நான் பராசக்தியை சிந்தித்து கொண்டிருந்தேன் என்று சொன்னால் நம்முடைய மனம் நிச்சயமாக மகிழ்ச்சியிலே ஆழ்ந்து போயிருக்கிறது. ஆகையினாலே தான் அவர் மிக உறுதிபட சொல்லுகிறார், கொள்ளேன் மனத்தில் நின் கோலமல்லாது. நான் உன்னுடைய திருவுருவத்தை தவிர வேறு எந்த விஷயத்தையும் என்னுடைய மனதிற்குள்ளே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. உன்னையே நான் சிந்தித்து கொண்டே இருக்கிறேன், உன்னையே எப்பொழுதுமாக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய திருவுருவம் இருக்கிறதே அழகாக என்னுடைய இதயத்துக்குள்ளே பதிந்து போயிருக்கிறது. கண்பட்டால் மனது பாடும் கார்குழல் அலையே போற்றி, காதலோடும் கண்ணால் காசினி அளந்தாய் போற்றி, வெண்பட்டால் அழகை மூடும் வியத்தகும் சிலையே போற்றி,
வெண் மல்லிகை பூமாலை விளையாடும் தோழி போற்றி, பண்பட்டார் இல்லாதார்தம் பக்குவம் அறிவாய் போற்றி, பணிபவர் இதயத்துள்ளே பாசுரம் படிப்பாய் போற்றி, விண்முட்டும் ஞானம் பெற்ற வேத நாயகி போற்றி, வேயுறு தோளின் சக்தி விரித்தருள் போற்றி போற்றி என்பார் கவியரசர். அப்படி நான் சிந்திக்கிறேனே, அது உன்னுடைய கோலம், உன்னுடைய அழகு. கோலம் என்று சொன்னாலே அழகு, கோலம் என்று சொன்னாலே ஒழுங்கு என்று பொருள். அந்த கோலமிடுவதற்கான காரணம், பெண்களுக்கு அதை அளித்ததற்கான காரணம் என்ன என்று கேட்டால், அது நமக்கு ஒரு மிகப்பெரிய நிர்வாகத்தன்மையை உருவாக்கி தருகிறது. காலையிலே எழுவதன் சூழ்நிலையிலே ஒரு நாள் கொஞ்சம் தாமதத்தை எழுந்தோம் என்று சொன்னால் அன்றைக்கு ஒரு சிறிய கோலத்தை போட்டு விடுவார்கள். கொஞ்சம் முன்னாலேயே எழுந்து விட்டார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு விஸ்தாரம் என்று சொல்வார்களே, மிக பெரிதாக மிக அழகான ஒரு கோலத்தை போடுவார்கள். டைம் கால்குலேஷன் என்று சொல்வார்களே, அந்த கலையை அது கற்றுத்தருகிறது. கான்சன்ட்ரேஷன், தியானம் என்று இன்றைக்கு நாம் தனியாக போய் இருந்து கொண்டிருக்கிறோமே, ஒரு கோலம் ஒருவர் போட்டால், புள்ளி வைத்து ஒரு கோலம் போட்டால் அந்த புள்ளியை எதோடு எதை இணைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அழகை நமக்கு அது கற்றுத்தருகிறது. அந்த கோலத்தை ஃபினிஷ் என்று சொல்லுகிறோமே, நிறைவுபடுத்துகிறோமே, அதன் மூலமாக ஒரு நேர்த்தியை, ஒரு ஒழுங்கை, ஒரு அழகை அது கற்றுத்தருகிறது. ஆகையினாலே தான் பெண்கள் தனியாக ஒரு தியானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாதாக அந்த காலத்திலே கோலம் போடக்கூடிய மிகப்பெரிய கலையை கற்று வைத்திருந்தார்கள். அவர்களுக்கென்று தனியாக தியானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பகவான் ராமகிருஷ்ணன் மிக அழகாக சொல்லுவார், யாருக்கு ஓவியம் வரைய தெரிந்திருக்கிறதோ, யாருக்கு இசை தெரிந்திருக்கிறதோ அவர்கள் தனியாக தியானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுவார். ஏனென்றால் ஓவியம் இருக்கிறதே, கோலம் இருக்கிறதே, அதுவும் ஒரு ஓவியம் போலத்தான். அந்த கோலம் என்று சொன்னாலே அழகு. அம்பிகையினுடைய திருமேனி எப்படி இருக்கிறது? ஒரு அழகாக, நேர்த்தியாக, மிக பிரம்மாண்டமாக, மிக அருமையாக இருக்கிறது. கொள்ளேன் மனத்தில் நின் கோலமல்லாது, உன்னுடைய கோலத்தை தவிர நான் எதையும் சிந்திக்கவில்லை என்று சொன்னாலே என் மனம் முழுக்க யார் இருக்கிறார்கள்? நீ மட்டும்தான் இருக்கிறாய். என் புந்தி என்னாலும் பொருந்துகவே என்று கேட்கிறாரே, அந்த பொருந்தி இருக்கக்கூடிய தன்மையிலே யார் இருக்கிறாள்? தேவி அவருடைய இதயத்திலே போய் பொருந்தி இருக்கிறாள். மிக அழகாக பொருந்தி இருக்கிறாள். ஏனென்றால் ஏற்கனவே அவள் இருந்த இடம் அது. ஆகையினாலே அவள் பொருந்தி இருக்கக்கூடிய தன்மையும் அங்கே இருக்கிறது. அப்படி தேவி இதயத்திலே இருப்பதனாலே என்ன நடக்கிறது? அவருடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உள்ளத்தில் ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்று சொல்வானே மகாகவி பாரதி. ஒளி பொருந்திய பராசக்தி இதயத்திலே இருப்பதனாலே முகமெல்லாம் பிரகாசமாக இருக்கிறது. தேஜஸ் என்று சொல்லுவார்களே, அத்தகைய ஒளி வெள்ளம் பொருந்திய முகமாக அபிராமி பட்டருடைய முகம் இருந்தது. அத்தகைய ஒளி பொருந்திய முகமாக யார் பராசக்தியை தியானிக்கிறார்களோ அவர்களுடைய முகம் இருக்கிறது. கொள்ளேன் மனத்தில் நின் கோலமல்லாது அன்பர் கூட்டந்தன்னை வெள்ளேன். நான் எப்பொழுதும் எங்கே இருக்க வேண்டும்? உன்னுடைய அடியார்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். அடியார்களோடு சேர்ந்து இருப்பதனாலே என்ன நன்மை நடக்கிறது என்று சொன்னால், நான் நிச்சயமாக புறமான விஷயங்களுக்கு செல்லாமல் அடியார் கூட்டம் என்னை தடுக்கிறது. அடியார்கள் கூட்டத்திலே தான் நான் இருக்கிறேன் என்பதை மிக அழகாக உறுதிபட சொல்லுவார் மாணிக்க வாசகர். உடையாள் நடுவுள் நீ இருத்தி உடையாள் உந்தன் நடுவிருக்கும், அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை பொழிவாய் என்று கேட்பார். நான் எப்பொழுதும் அடியார்களுடைய நடுவிலே இருக்க வேண்டும். கிவாஜா மிக அழகான ஒரு விளக்கம் சொல்லுவார். ஒரு தெருவிலே விளக்கை ஏற்றி வைத்தால் அதை பாதுகாப்பது மிகுந்த கஷ்டமான விஷயம். நாலாபுரத்தில் இருந்தும் காற்று சூழ்ந்த அந்த விளக்கை, அந்த ஒளியை, அதை இழக்கச் செய்யக்கூடிய சூழ்நிலையை மிக அதிகமான வாய்ப்புகளினாலே அது செய்துவிடும். ஆனால் 4 சுவருக்குள்ளாக ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் அது பொட்டு போல எரிகிறது என்று சொல்லுவார்களே, பொட்டு போல ஒளிர்கிறது என்று சொல்வார்களே, அப்படி இருக்கிறது அந்த விளக்கினுடைய ஒளி. அதுபோலத்தான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தியான முறைகள், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பக்தி செயல்பாடுகள் எல்லாம் எப்பொழுது காப்பாற்றப்படும் என்று கேட்டால், நாம் அடியார் கூட்டத்தோடு சேர்ந்து இருக்கிற பொழுதுதான் காப்பாற்றப்படும். அப்படி நம்மை நல்ல அடியானாக ஆக்குவதற்கு யார் நமக்கு உதவுகிறார்கள் என்று கேட்டால், நல்ல அன்பர் கூட்டம் நமக்கு உதவிக்கொண்டே இருக்கிறது. ஆலயத்திற்கு சென்று இப்படி வழிபாடு செய்ய வேண்டும், உழவார பணி செய்ய வேண்டும். ஒரு நல்ல பக்தன் என்று சொன்னால் அன்பாக 4 பேரிடத்திலே பேச வேண்டும். ஒரு நல்ல பக்தன் என்று சொன்னால் பிறருக்கு உதவுபவனாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல பக்தன் என்று சொன்னால் ஆறுதல் தருபவனாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல பக்தன் என்று சொன்னால் பிறருடைய கண்ணீரை துடைப்பவனாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு அன்பர் கூட்டம் காலம் காலமாக சொல்லிக்கொண்டே வந்து கொண்டே இருக்கிறது.
இன்றைக்கு சேவை வேறு, பக்தி வேறு என்றெல்லாம் பேசிக்கொள்ளுகிறார்களே. ஆனால் நம்முடைய சனாதன தர்மத்திலே சேவையும் பக்தியும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்களாகத்தான் எந்த நாளும் இருந்திருக்கிறது. இந்து சமயம் என்று சொல்லக்கூடிய சனாதன தர்மத்திற்கு சேவைதான் உயிர் மூச்சாக இருந்திருக்கிறது. அப்பர் பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் திருவிழி மிழலையிலே அன்னமிடுவதற்காக இறைவனிடத்திலே இருந்து படிக்காசு பெற்று அன்னமிட்டிருக்கிறார்கள். அத்தகைய மிகப்பெரிய சேவை செய்திருக்கிறார்கள். குளிர் சுரம் வந்த பொழுது தன்னுடைய பதிகத்தினாலே இறைவனை பிரார்த்தித்து குளிர் சுரத்தை அந்த பகுதியிலே இருந்தே விரட்டி விட்டிருக்கிறார்கள். அப்படி நால்வர் காட்டிய பாதை நமக்கு எதை தந்திருக்கிற என்று சொன்னால் சேவைதான், பக்திதான் என்று நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி இருக்கிறது. சனாதன தர்மம் என்று சொன்னால் இன்றைக்கு வெறும் ஆலயத்திற்கு செல்வது மட்டும்தான் என்று பிடித்து கொண்டு பல பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்களே, அது இல்லை. நம்முடைய இந்து சமயம் என்று சொல்லக்கூடிய சனாதன தர்மம் சேவையைத்தான் அடிப்படையிலே வைத்திருக்கிறது. ஆகையினாலே தான் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்ற ஒரு மிகப்பெரிய மொழி உருவாயிற்று. அத்தகைய தன்மையினாலே தான் கொள்ளேன் மனத்தில் நின் கோலமல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வெள்ளேன். நான் அன்பர்களுடைய கூட்டத்திலே இருந்து விடுபட மாட்டேன். ஏனென்றால் அன்பர் கூட்டம் எனக்கு அத்தகைய மிகப்பெரிய நன்மையை செய்து கொண்டே இருக்கிறது. நான் மட்டும் இல்லை, என்னை சார்ந்து என்னை தொடர்ந்து வரக்கூடிய எல்லா தலைமுறைகளையும், நீ இன்னார் பிள்ளையா, இந்த வழியிலே வந்திருக்கிறாயே, நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி என்னுடைய அன்பர் கூட்டம் இருக்கிறதே, அவர்களையும் நெறிப்படுத்துகிறது, அவர்களையும் வழிப்படுத்துகிறது. அத்தகைய அன்பர் கூட்டத்திலே என்னாலும் நான் இருக்க வேண்டும். சத் சங்கத்வே நிற்சங்கத்துவம், நிற்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி என்று ஆதிசங்கரர் மிக அழகாக அருளி செய்வார் பஜகோவிந்தத்திலே. அப்படிப்பட்ட அருமையான சத் சங்கத்திலே நான் எப்பொழுதும் இருக்க வேண்டும். கொள்ளேன் மனத்தில் நின் கோலமல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வெள்ளேன் பரசமயம் விரும்பேன். உன்னிடத்திலே நான் வந்து விட்டேன், உன்னிடத்திலே என்னை முழுமையாக ஒப்படைத்து விட்டேன். ஒப்படைத்த பிறகு எனக்கு என்னெல்லாம் கிடைத்திருக்கிறது? பின்னாலே முழுமையான பட்டியல் தருகிறார் அபிராமி பட்டர். என்ன கிடைத்திருக்கிறது என்று கேட்டால், அபிராமி சமயம் நன்று. அந்த அபிராமி சமயம் நல்ல சமயமாக இருப்பதினாலே நான் என்ன செய்கிறேன்? வேறு எந்த தெய்வத்தையும் நான் சிந்திக்கவே இல்லை, வேறு எந்த மார்க்கத்திற்கும் நான் செல்லவில்லை, வேறு எந்த வழிபாட்டையும் நான் தொடர மாட்டேன். உன்னையே நான் வழிபடுவேன். வீணே பலிகவர் தெய்வங்கள் சென்று மிக்க அன்பு பூணேன், உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன் என்று பின்னாலே சொல்லுவார். அப்படி பரசமயம் விரும்பேன், நான் வேறு எதையும் விரும்ப மாட்டேன் என்று சொல்லுகிறாரே. அத்தகைய அருமையான பாடல்தான் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பதற்கான பாடல். கொள்ளேன் மனத்தில் நின் கோலமல்லாத அன்பர் கூட்டம் தன்னை விள்ளேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூலகிற்கும் உள்ளே அனைத்து நிற்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே கழிக்கும் களியே அழிய என் கண்மணியே என்ற அருமையான பாடலை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அலெக்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் சார் சொன்ன ஒரு கோல்டன் வேர்ட் பற்றி சொல்ல போகிறேன். லைஃப் இஸ் a difficult கேம். அது வந்து முக்கியமாக எல்லாருக்குமே ஒரு பர்த் ரேட் வேணும். அப்போ தான் வந்து நம்மளால் அதை வின் பண்ண முடியும். எல்லாருக்குமே ஒரு ஐடென்டிட்டி வேணும் இல்லையா? இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லை இது நம்ம சாதிச்சிருக்கோம் அப்படின்ற அந்த பர்த் ரேட் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருந்தால் மட்டுமே வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம சக்சீட் அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டெஃபினட்டாக அதை அவர் ப்ரூவும் பண்ணியிருக்காரு. ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இந்த வார்த்தைகளை சொல்லி வந்து இதுக்கான அர்த்தத்தை சொன்னார். உண்மையாக பார்த்தீங்கன்னா அவரோட ரைட்டை வந்து அவர் எடுத்து வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு இல்லையா? சூப்பராக சொன்னீங்க. அவரோட கோல்டன் வேர்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அவரோட லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸை வச்சு நம்மளோட லைஃபுக்கு தேவையான இன்ஸ்பிரேஷன் கொடுக்க வந்திருக்காங்க நளினி சம்பத். பார்த்துடலாமா? கண்டிப்பாக. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். நான் தன்னம்பிக்கை பேச்சாளர் நளினி சம்பத்குமார். தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே டெய்லியே ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம். எப்பொழுதுமே நம்மளோட மனசு என்பது உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனால் நாம் ஆசைப்படுற மாதிரியே நம்மளோட மனசுங்கிறது எப்பொழுதுமே உற்சாகமாக தான் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக அதற்கான விடை என்பது நோ அப்படின்னு கொஞ்சம் நெகட்டிவாக தான் சொல்லணும் நம்ம. ஆனால் நம்மளோட மனசு எப்போவுமே உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ள அந்த தன்னம்பிக்கைங்கிற சிந்தனை, அந்த பாசிட்டிவான சிந்தனை என்பது எப்பொழுதுமே இருக்கணும். இந்த நிகழ்ச்சியின் வழியாக நமக்குள்ள எப்படி அந்த பாசிட்டிவான சிந்தனையை நாம் புகுத்திக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். பல்வேறு வெற்றியாளர்களின் வாழ்க்கைகளும் சரி,
நாம் என்னென்னைக்கோ எங்கெங்கேயோ படித்த கதைகளும் சரி நமக்கு வாழ்க்கைக்கான பாடத்தை எப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியின் வழியாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாம் டெய்லியே எத்தனையோ கதைகளை, கவிதைகளை, பொன்மொழிகளை திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். வெற்றியாளர்களோட வாழ்க்கையையும் சரி, அவங்க சொன்ன பொன்மொழிகளையும் சரி திரும்ப திரும்ப படிக்கும் பொழுதும் திரும்ப திரும்ப கேட்கும் பொழுதும் அது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான பல முக்கியமான பாடங்களை நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும். 2020 இதை கேட்டதுமே நம்ம மனசெல்லாம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லித்தந்த மாபெரும் மனிதரான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பக்கம்தான் திரும்பும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த பொன்மொழிகளை நாம் வாழ்க்கையில் வாசிக்கவும் சுவாசிக்கவும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக இன்னிலிருந்து செய்ய ஆரம்பிப்போமா? கனவு காணுங்கள், கனவு காணுங்கள். கனவு என்பது உங்களது உறக்கத்தில் வருவதல்ல, உங்களை உறங்க விடாமல் செய்வது அப்படின்னு ரொம்ப அழுத்தமான ஒரு பொன்மொழியை சொல்லியிருக்காரு டாக்டர் கலாம் அவர்கள். இதுக்கு எப்படி இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஆர் +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேருக்கு 95% மேலே மார்க் வாங்கணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு என்பது எப்படி நனவாகும்? அவங்க தங்களோட தூக்கத்தை தொலைத்துவிட்டு அந்த 95% மேலே மார்க் வாங்கக்கூடிய அந்த ஒரு லட்சியத்தை கனவாக மட்டுமே, தங்களது தூக்கத்தில் காணும் கனவாக மட்டுமே பார்க்காமல் அவங்க விழித்திருக்கும் பொழுதும் அந்த 95% மேலே வாங்குகிற ஸ்கோரை அவங்க விழித்திருக்கும் பொழுதே காணக்கூடிய லட்சியமாக பார்க்கும் பொழுது மட்டுமே தான் அவங்களோட கனவு என்பது நனவாகும். நம்மளில் நிறைய பேருக்கு ஃபேன்சியான காரை வாங்கி ஓட்டிட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு கனவு, ஆசை இருக்கலாம். சைக்கலாஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா கனவு என்பதே நமக்குள்ள தோன்றும் ஆசைகள் தான். நிறைய சமயம் சின்ன வயசுலேருந்தே நம்ம மனசில் தோன்றக்கூடிய நிறைவேறாத ஆசைகள் தான் நம்முடைய கனவாக வருது அப்படின்னும் சொல்லுவாங்க. ஒரு ஃபேன்சி காரை வாங்கி ஓட்டணும் அப்படின்னு நாம் டெய்லியே கனவு மட்டுமே கண்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஃபேன்சி கார் என்பது நமது கனவில் மட்டுமே தான் வரும். நிஜமாகவே அந்த ஃபேன்சி காரை ஓட்டணும் அப்படின்னு நமக்குள்ள எழக்கூடிய அந்த கனவின் மீது நாம் தீவிரமான நம்பிக்கை வைத்து நமது தூக்கத்தை தொலைத்துவிட்டு அந்த கனவுகளையும் தூக்கத்தில் காணும் கனவுகளையும் நாம் தியாகம் செய்ய புறப்படும் பொழுது மட்டுமே தான் அந்த ஃபேன்சி காரை ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களாகவே நாம் மாறி போவோம். கனவு காண்பவர்கள் அனைவருமே தோற்பதில்லை, கனவு மட்டுமே காண்பவர்கள் தான் தோற்கிறார்கள் அப்படின்னும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. ட்ரீம் ப்ளஸ் ஆக்ஷன் என்பது தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். ட்ரீம் வித்தவுட் ஆக்ஷன் அப்படிங்கிறது எப்பொழுதுமே நமக்கு தோல்வியை தான் கொடுக்கும். ஸோ முதல் வாழ்க்கை பாடம் நாம் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, கனவு மட்டுமே காணாமல் அந்த கனவு நனவாவதற்கான செயல்களையும் நாம் செய்ய ஆரம்பிக்கணும். வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே சோதனைகள் என்பது பல ரூபங்களிலும் வரலாம். சோதனைகளே இல்லாத வாழ்க்கை என்பது யாருக்குமே கிடையாது. நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த சோதனைகளை நாம் எப்படி பார்க்குறோம், எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை என்பதே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையா அல்லது சோர்வான வாழ்க்கையா என்பதே முடிவு செய்யப்படும். ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன விஷயந்தான். இந்த மலை உச்சியிலிருந்து புறப்படக்கூடிய அந்த நீர் அருவி, அது சந்திக்காத சோதனைகளா? கொஞ்சம் எண்ணி பாருங்க. அதோட அந்த மலை பயணம் என்பதே ஒரு மலைக்க வைக்கும் பயணம்தான். சின்ன நீர் அருவி தான் அது. அந்த மலை உச்சியிலிருந்து புறப்படும் பொழுது அந்த மலையில் சின்ன சின்ன கற்களும் அதன் பயணத்தில், அதன் பாதையில் அதன் இடையூறாக இருக்கலாம். பெரிய பெரிய பாறாங்கற்களும் அந்த நீரோடையின் பயணத்திற்கு இடையூறாக இருக்கலாம். சின்ன சின்ன கல்லெல்லாம் அந்த மலையில் இருக்கும் பொழுது அந்த நீர் அருவி என்ன செய்யும்? அந்த கல் மேலே ஏறி அப்படி இறங்கி வந்து தன்னோட பயணத்தை தொடரும். ஒரு பெரிய பாறாங்கல் என்பது அந்த நீர் அருவியின் பயணத்தை தடுக்கிற மாதிரி இருந்தது,
தன்னால் அது மேலே ஏற முடியாது அப்படின்னு அந்த நீர் அருவி நினச்சிது அப்படின்னா உடனே என்ன செய்யும், அந்த பாறாங்கல்லை சுற்றி அந்த ஒய் இசட் அது எல்லாம் அப்படி சுற்றி வந்து அந்த பாறாங்கல்லை சுற்றி வந்து அதோட பயணத்தை அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, மலையில் ஒரு பள்ளம் வந்துடுச்சு அப்படின்னா ஐயையோ நாம் இந்த பள்ளத்தில் விழுந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய இலக்கான கடலில் போய் சங்கமிக்கிற இலக்கு என்பதை நம்மால் எட்ட முடியாமல் போயிடுமோன்னு நீர் அருவி தயங்குவதே இல்லை. பள்ளத்தில் விழுந்து திரும்பவும் எழுந்து அதோட ஓட்டத்தை அது பாட்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் நமக்கும் அப்படித்தான். எத்தனையோ இடையூறுகள் வரலாம். அது சின்ன சின்ன கற்கள் போல சின்ன சின்ன சம்பவங்களாகவும் இருக்கலாம், அல்லது பெரிய பெரிய பாறாங்கல்கள் போல பெரிய பெரிய நிகழ்வுகளாகவும் இருக்கலாம். நம்மையே கீழே தள்ளி விடுற மாதிரி புரட்டி போடுற மாதிரியான பள்ளங்களாகவும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய இலக்கு எது, நாம் சென்றடைய வேண்டிய இலக்கு எது என்கிற தெளிவும் தீர்மானமும் நமக்குள்ளே இருந்தது அப்படின்னா எத்தனை விதமான தடைகள் இடையூறுகள் நம்முடைய அந்த வாழ்க்கையின் வெற்றி பயணத்தில் நமக்கு வந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இலக்கை நோக்கி மட்டுமே நம்முடைய பயணத்தை நாம் தொடர்ந்து அந்த பயணத்தை நோக்கி நாம் நடை போட்டுக்கிட்டே இருப்போம். அதற்கும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ரொம்ப அழகான ஒரு பொன்மொழியை நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த பொன்மொழியை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஆண்டவன் எல்லோரையும் சோதிப்பதில்லை, உன்னை போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளுக்கு தான் அதிகமான சோதனைகள் வரும் அப்படின்னு. எப்போல்லாம் உங்களுக்குள்ள அந்த சோதனைகள் வருதோ, அந்த சோதனைகளை பார்த்து சலிப்படைகிற ஒரு மனநிலை நமக்கு வருதோ, அப்போல்லாம் நீங்கள் சொல்லிக்கங்க அப்படின்னு அவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்கான அந்த இலக்கு, அந்த லட்சியம் என்பது நமக்குள்ளே இருக்கணும். அதை நாம் சின்ன வயசுலேயே செட் பண்ணிடணும். சின்ன வயசில் நாம் செட் செய்கிற அந்த லட்சியம், அந்த இலக்கு என்பதை நிச்சயம் நாம் அடைந்தே தீருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் நமக்குள்ளே இருக்கணும். இதற்கு ஒரு அழகான நிகழ்வு என்பது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கையிலேயே நடந்திருக்கு. சின்ன வயசுலேருந்தே போர் விமானத்தை ஓட்டக்கூடிய விமானியாக தாம் மாறணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தை அவர் வைத்திருந்தாராம். ஒரு சமயம் டேராடூன்லேருந்து அந்த இந்திய விமானப்படையிலிருந்து நேர்முக தேர்வுக்காக அவருக்கு அழைப்பு வந்த பொழுது ரொம்ப சந்தோஷமாக அந்த நேர்முக தேர்வில் அவர் கலந்துக்கிட்டார். ஆனால் அந்த தேர்வில் 8 பேரை தான் செலக்ட் பண்ணணும்னு இருந்ததுனால இவர் 9வது நபராக செலக்ட் ஆனதுனால அந்த சமயம் அவருக்கு அந்த வாய்ப்பு நழுவி போச்சு. ஆனால் போர் விமானம் ஓட்டணும் அப்படிங்கிற அந்த லட்சியத்தை மட்டும் அவர் தொலைக்கவே இல்லை. பிரசிடெண்ட் ஆனப்புறம் ஒரு 2005ஆம் ஆண்டு அவரை பார்க்க இந்திய விமானப்படை தளபதி அவரிடம் வந்தபொழுது அவர்கிட்ட தன்னுடைய சிறுவயது கனவான அந்த போர் விமானத்தை ஓட்டணுன்ற லட்சியத்தை அப்துல் கலாம் சார் சொன்னதுமே அந்த இந்திய விமானப்படை தளபதி என்ன சொன்னாராம், அதுக்கு என்ன சார், நீங்கள் இப்போ பயிற்சி எடுத்து இப்போ கூட நீங்கள் நினச்ச மாதிரி அந்த போர் விமானத்தை ஓட்டி பழகலாமேன்னு சொன்னாராம். நிஜமாகவே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களும் அந்த போர் விமானத்தை ஓட்டுவதற்கான பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு 2007ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு 30 நிமிடங்கள் அந்த போர் விமானத்தையே நான் ஓட்டினேன் அப்படின்னு ரொம்ப ஸ்லாகித்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன பொன்மொழிகளை நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கைக்கான பாடங்களாக நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி பயணத்திற்கான முதல் புள்ளியை இன்றிலிருந்து நாம் துவங்குவோம். வரீங்களா? நன்றி, வணக்கம். சாந்தினி, man needs his difficulty level because that's how we can enjoy success ன்னு சொல்லியிருக்காரு அப்துல் கலாம் சார். உண்மையாகவே பார்த்துங்களேன், யோசிச்சு பாருங்களேன், ஒரு வாட்டி நம்ம வந்து சக்ஸஸாகவே பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபெயிலியரே பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் சக்ஸஸ் எடுக்கிறதுக்குன்னு ஒரு என்ஜாய்மெண்ட்டே இருக்காது இல்லையா? ஆமாம், எல்லா விஷயமே ரொம்ப ஈஸியாக நடந்துட்டா வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இருக்காது. கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் இருந்து தான் ஆகணும். எல்லாமே ஈஸியாக இருந்துட்டோம்னா நம்மலாம் எப்படி ஆங்கராக இருக்க முடியும்? ரொம்ப டிஃபிகல்ட்டான நம்ம பல தடங்கல்களை தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். ஆமாம், ரொம்ப நிறைய தடங்கல்கள் தாண்டி தான் வந்திருக்கோம் அலெக்ஸ். சரி, ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சிவராமன் டிசீஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் பற்றி பேசுறதுக்காக வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இதனால மரிய ஆவல். வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள்.
தோல் நோய்களும் சரி, தலைமுடி குறித்த விஷயங்களும் சரி, ஆரம்பத்திலேயே முதல்லையே நம்ம எந்த அளவுக்கு விழித்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய பிரச்சனைகள் பெருசாகாமல் தடுத்து கொள்ள முடியும். இன்றைக்கு தலைமுடி குறித்த அக்கறைகள் பயங்கரமாக கூடியிருக்கிறது, மிகப்பெரிய அளவில். முன்னாடி அது பெண்களுக்கான ஒரு விஷயமாக மட்டும்தான் பார்க்கப்பட்டுச்சு. நல்ல நீண்ட கூந்தல் இருக்கக்கூடிய பெண்கள் தான் தலைமுடியை நல்லா பேணுவதற்காக அதற்காக பல அக்கறை எடுத்து கொண்டிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, பல ஆண்களும் குறிப்பாக இளைஞர்கள் நிறைய பேர் தலைமுடி குறித்த அக்கறை நிறைய கூடியிருக்கு. முடி உதிர்றதை பார்த்து பயப்படுற பசங்க நிறைய இன்றைக்கி கூடிட்டாங்க. நிறைய இள வயதிலேயே முடி உதிர்றது, இள நரை வர்றது, இளமையிலேயே நிறைய வழுக்கை விழுறது, இது மாதிரி பிரச்சனைகளும் இன்றைக்கி நிறைய கூடியிருக்கு. இந்த பிரச்சனைகளில் இருந்து நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம கவனிக்க தவறிட்டோம்னா இது நம்ம மீண்டும் முழுமையாக சரி செய்ய முடியாத நிலைமைக்கு நம்மை அழைத்து கொண்டு போயிடும். அப்போ என்ன செய்யணும்? தலைமுடி உதிர்றதுங்கிறது சாதாரண விஷயந்தானா, இல்லை அது ஏதாவது நோயுடைய அறிகுறியாக இருக்குமா, இல்லை அது வெறும் அழகியல் பிரச்சனை மட்டும்தானா? இதற்கு நம்ம உடனடியாக டக்குன்னு போய் அதுக்கு நிறைய மூலிகை தைலங்களை வாங்கி தேய்க்கிறது, இல்லைன்னா வேறு ஏதாவது கெமிக்கல் தைலங்களை போடுறது, அப்படி போய் எடுத்துகிட்டு போகணுமா? இப்படிங்கிற விஷயங்களில் நிறைய குழப்பம் இருக்குது. சில நேரங்களில் அளவுக்கு அதிகமான மன அழுத்தமே நிறைய பேருக்கு இருக்குது. தலைமுடி கொட்டுறதை பார்த்து அதனால் வேறு எந்த விஷயங்கள்லேயும் மனம் நாட்டம் இல்லாமல் பொழுதன்னைக்கும் கண்ணாடியில் போய் மண்டையை பார்த்து கொண்டு தலைமுடி உதிர்றதை எண்ணி எண்ணி பார்த்துக்கிட்டு, நேற்று இவ்வளோ கொட்டிடுச்சு சார், இன்றைக்கி இவ்வளோ கொட்டுது, முடி கொட்டுதுன்னு ரொம்ப ஒரு பதட்டமான மனநிலைக்கு கூட நிறைய பேர், அதுவும் குறிப்பாக பசங்களில் ஆண்களில் நிறைய பேர் இள வயதில் இருக்கவங்க தலைமுடியை பற்றி ரொம்ப ஒரு அதீதமான ஒரு ஆங்ஸைட்டியவே வளர்த்துட்டு வராங்க. இப்போ இதை பற்றி நம்ம என்ன செய்யணுங்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றிய புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தலைமுடி கொட்டுறது எதனால் வருது, முடி கொட்டுறது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் விஷயம் நம்ம வாழ்வியலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான். இன்றைக்கி பல நோய்களுக்கு நம்ம நிறைய தடவை பேசும்போது நான் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. எதை எடுத்தாலும் வாழ்வியல் மாற்றங்கள், வாழ்வியல் செய்திகள் சொல்லியிருப்போம். முக்கியமாக இன்றைக்கி நோய் கூட்டங்கள் பெருகினதாக இருக்கட்டும், பல்வேறு அழகியல் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் நம்ம சில அக்கறை இல்லாமல் இருக்கிறது தான். சாதாரணமாக குளிக்கிறதுலேருந்து, உணவு சாப்பிட்றதுலேருந்து, உறக்கத்திலிருந்து, நடைப்பயிற்சியிலேருந்து, உடல் பயிற்சியிலேருந்து பல விஷயங்களில் நம்ம ஆரம்ப காலத்தில் ரொம்ப மெத்தனமாக இருந்துடும். அதனோட விளைவு என்னென்னா, நோய் பெரிய அளவில் கூடுனதுக்கப்புறம், அது ஒரு பிரச்சனையாக மாறினதுக்கப்புறம் அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு ஒரே நேரத்தில் மண்டையை போட்டு பிராண்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு போய் நிற்கிறோம். தலைமுடி உதிரல் பிரச்சனையும் அப்படி தான். நமக்கு இயல்பாக ஒரு 20-30 முடிகள் உழுறதுங்கிறது சாதாரணமான விஷயம். ஒரு நாளைக்கு நம்ம தலைமையில் இருக்கக்கூடிய முடிகளில் 20-30 முடி குளிக்கும் போதோ, தலை துவட்டும் பொழுதோ, தலை வாரும் பொழுதோ உதிர்றது இயல்பான விஷயம். அதை பயப்பட வேண்டியதில்லை. அதே முடி நிறைய ஒரு கழிதல் அளவுக்கு அதிகமாக கழிது. தலைக்கு தேய்ச்சி குளிக்கும்போது நிறைய நம்ம குளிக்கிறப்ப தண்ணியில் நிறைய முடி களைஞ்சு போகிறத பார்த்தாலோ, இல்லை தலை சீவும் பொழுது கொத்து கொத்தாக தலைமயிர் வர்றதை பார்த்தாலோ உடனடியாக நம்ம அக்கறைப்படணும். சில நேரத்தில் படுத்து தூங்கி எழுந்து பார்த்தா தலையின மேலே நிறைய முடி கொட்டியிருக்கிறத பார்க்கலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது என்ன காரணத்தினால முடி கொட்டுதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். நாம் தோல் நோய்கள் எல்லாவற்றிற்குமே ரொம்ப அடிப்படையாக சொல்கிறது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பித்தத்தன்மையினால தான். பித்தம் அதிகமாக இருக்கிறதுனால. பித்தம் தான் நம்மளை காத்துட்டு வருது. நம்மை காக்கும் தாது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உயிர் தாது என்னென்னு பார்த்தீங்கன்னா பித்தம் தான். நம்ம உடம்பை நல்லா ஓட வைக்கிறது, இயங்க வைக்கிறது, உற்சாகமாக வைக்கிறது, மகிழ்ச்சியாக வைக்கிறது, ஜீரணத்தை சரிப்படுத்துறது, எண்ணங்களை சரிப்படுத்துறது, ஹார்மோனங்களை கொடுக்கறது, இது எல்லாமே பித்தத்தினுடைய இயக்கம்தான். ஆனால் அதே பித்தம் அளவுக்கு அதிகமாகச்சு அப்படின்னா தோலை வறட்சியாக்கும், செரிமானத்தில் பிரச்சனையை உண்டாக்கும், மூலத்தன்மையை உண்டாக்கும், தலைவலியை உண்டாக்கும், இரத்த கொதிப்பை உண்டாக்கும். தலைமுடி உதிர்தலுக்கும் கூட இந்த அதிக பித்தம் தான் ஒரு முக்கியமான காரணம். அப்போ அதை சரி செஞ்சால் தான் இந்த முடி கொட்டுறதுங்கிறது சரியாகும். என்ன பண்ணுறது? முதல்ல தலைமயிர் பாதுகாப்புங்கிற விஷயத்தில் முதல் விஷயம் உறக்கம் தான். இன்றைக்கு இளைஞர்கள்ட்ட ரொம்ப தவறாக போகிற விஷயம் சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எழாமல் இருக்கிறது. எனக்கு ராத்திரி தான் படிக்க முடியும், நான் 2 மணி வரைக்கும் படிச்சுட்டு ராத்திரி 3 மணிக்கு படுத்து காலைல 9 மணிக்கு எழுந்துப்பேன் அப்படி சொல்கிறவங்க. சில பேர் எனக்கு க்ரியேட்டிவிட்டி, எனக்கு வேலை செய்யக்கூடிய தன்மை, அமைதியாக மனம் இருக்கிறதெல்லாம்
இரவில் தான். நான் அதனால் பகலெல்லாம் தூங்கிட்டு ராத்திரி நான் உட்காந்து எழுதுவேன், ராத்திரி உட்காந்து நான் என்னுடைய விஷயங்களை படிப்பேங்கிறது இது எல்லாமே வந்து ஒரு தவறான ஒரு புரிதல். நம்ம ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எடுத்திங்கன்னா சூரியனை வச்சு தான் இயங்கிட்டு வருது. அது காக்கா குருவியாக இருக்கட்டும், மரஞ்செடி கொடிகளாக இருக்கட்டும், எல்லா உயிரினங்களும் சூரியனை வைத்தே தான் இயங்கும். சூரியன் உதிக்க ஆரம்பித்தோடனே எல்லாம் தன்னுடைய வேலைக்கு வெளியே வந்துடும். சூரியன் அடைந்த உடனே அவ்வளவு மாலை பொழுதில் பெரும்பாலான பறவைகள் இரவு பொழுதில் போய் கூட்டுக்கு போயிடும். மனிதன் மட்டும்தான் வெளிச்சத்தை என்றைக்கு கண்டுபிடிச்சானோ, அவனே என்றைக்கு ஒளியை தானே உண்டாக்க முடியும்னு கண்டுபிடிச்சானோ அன்னையிலேருந்து இரவில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கு குறிப்பாக சமீபமாக 25-30 வருஷமாக பார்த்திங்கன்னா இரவு பொழுதில் முழுமையான பணியை செய்யக்கூடிய நபர்கள் நிறைய கூட்டிகிட்டே போகிறாங்க. இரவில் இந்த மாதிரி முழிச்சிருந்து வேலை செய்கிறதோ, இல்லை வந்து விளையாட்டாக இருக்கிறதோ, குதூகலமாக இருப்பதோ, தேவையில்லாமல் முழிச்சு உட்காந்துட்டு ராத்திரியில் நெட்டை நோண்டிகிட்டு இருக்கிறது, செல்ஃபோனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது உடம்பு ஹீட்டு ஏறிக்கிட்டே இருக்கும், அந்த பித்தம் கூடிக்கிட்டே இருக்கும். முதல்ல பித்தம் கூட ஆரம்பிக்கும் பொழுது உணவில் வந்து செரிமணம் சரியாக இல்லாமல் எதுக்களிக்கிறது, அப்புறம் வயிற்று புண்கள் வருது, நெஞ்சை கரிக்கிறது, இந்த மாதிரி பல வயிறு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். தலைமுடி உதிர்தல், தலைவலி வர்றது, இரத்த கொதிப்பு கூடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். உளவியல் ரீதியாக மன அழுத்தம் வருவது கூட இதில் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதனால் முதல்ல சரி பண்ண வேண்டிய விஷயம் நல்ல தூக்கம், ஆழ்ந்த தூக்கம், காற்றோட்டமான அறையில் நல்ல வென்டிலேட் ஆகணும். பல நேரங்களில் ஏசி ரூமில் வந்து எல்லாம் அடைச்சி வச்சுருக்கும்போது கொஞ்ச நேரம் ஏசியை போட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடுவாங்க, ஆனால் காற்றோட்டம் இருக்காது. இந்த மாதிரி இல்லாமல் நல்ல காற்றோட்டம் இருக்கக்கூடிய அறையில் இருட்டில், நல்ல கும்மிருட்டில், வெளிச்சம் அதிகம் வராத இடத்துல நல்ல உறக்கம் வந்து மிக மிக முக்கியமான விஷயம். இளைஞர்களுக்கு இன்றைக்கி முடி கொட்டுறதுக்கு மிக அடிப்படையான விஷயம் தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்கிறது. ரெண்டாவது குளிக்கிறது. நல்ல தலைக்கு குளிக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். நான் கழுத்துக்கு குளிக்கிறேன், இடுப்புக்கு குளிக்கிறேன், அழுக்கு தேய்ச்சி மட்டும் தான் குளிக்கிறேன், ஹேர் வாஷ்ன்னு சொல்லி வாரத்துக்கு ஒரு நாள் தான் குளிக்கிறேன், தலைமுடி நிறைய தலைக்கு குளித்தா தலைமுடி கொட்டிடும், ஷாம்பு போட்டு தான் நான் குளிக்கணும், இப்படி பல தவறான விஷயங்கள் இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. ஷாம்புங்கிறது நம்ம அழுக்கை நீக்கிறதுக்காக பயன்படுத்துறது ஒரு 15 நாளைக்கு ஒருக்க பயன்படுத்தினா போதும். அதுவும் வந்து இயற்கையாக வீட்டிலையே நல்ல பாசிப்பருப்பு மாவு, பூவந்தி கொட்டை இதெல்லாம் போட்டு, பூவந்தி காய்னு ஒரு காய் இருக்குது, அதுக்கு பேரே சோப்பு காய்னு கடையில் சொல்லுவாங்க. இந்த பூவந்தி காயை வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டாலே அது நல்லா தலையை வந்து கிளீன்ஸ் பண்ணும். அந்த பூவந்திக்காய் வந்து சினிமாவில் காட்டுற மாதிரி, இல்லை வந்து விளம்பரங்களில் காட்டுற மாதிரி மிக அதிக அளவில் நுரைக்காது. நம்ம நுரைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. நல்ல புசு புசுன்னு நுரை வந்தால் அதில் வந்து முடி ரொம்ப பிரமாதமாக ஆயிரும் அப்படின்னு நம்ம தவறாக ஒரு கற்பிதம் ஏற்பட்டிருக்கோம். நமக்கு அந்த அழுக்கு அந்த சாப்போனின்ஸ் வழியாக கரைஞ்சி வெளியே போகணும். அந்த சாப்போனின்ஸ் அப்படிங்கிற சோப்புங்கிற வார்த்தையே அதுலேருந்து வந்தது தான். அந்த சாப்போனின்ஸ் வந்து நிறைய இருக்கிறது வந்து இந்த பூந்திக்காயில் இருக்குது. அது வந்து வெளியில் இருக்க கெமிக்கல் மாதிரி அதிக அளவில் புசு புசுன்னு நுரைக்காது. ஆனால் கொஞ்சமாக அந்த நுரைக்கிற தன்மையிலேயே அந்த தலைமுடியில் இருக்கிற ரொம்ப பிசுக்குத்தன்மையும், மண்டை ஓட்டுக்கு மேலே இருக்கிற அந்த ஒட்டி இருக்கிற தோலில் ஒட்டி இருக்கிற அழுக்கு, பொடுகு மாதிரி விஷயங்கள் வெளியே போயிடும். ஸோ அந்த பூவந்திக்காய், அந்த பாசிப்பருப்பு மாவு, அது மாதிரி சீகக்காய் தலைக்கு போடுறது, உடம்புக்கு போடும்போது பாசிப்பருப்பு மாவு போட்டுக்கலாம், தலைக்கு போடும்போது சீகக்காயில் கொஞ்சம் பூவந்திக்காய் சேர்த்து அதை வைத்தே தலைக்கு தேய்ச்சி குளித்தா போதும். ஷாம்புக்கள், கெமிக்கல் ஷாம்புக்கள் அவசியம் இல்லை. அதையும் தாண்டி இது பண்ணிக்க வாய்ப்பு இல்லை, வெளியூரில் இருக்கிறேன் அந்த மாதிரி இருந்தால் குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஷாம்புவை பயன்படுத்திக்கலாம். குழந்தைங்களுக்கு பயன்படுத்துறதுக்குன்னு பிரத்யேகமாக வர ஷாம்புவில் கெமிக்கல் அளவுக்கு குறைவாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உடம்புக்கு போடுற சோப்பை நிறைய பேர் தலைக்கு போட மாட்டாங்க. உடம்புக்கு போடுற சோப்பில் காரத்தன்மை குறைவு, ஷாம்பில் காரத்தன்மை அதிகம். ரொம்ப ஒரு வேளை பிசுக்கு இருக்குது நம்ம எடுத்துக்கணுன்னா அந்த குழந்தைகளுக்கு போடக்கூடிய ஷாம்பை தலைக்கு தேய்ச்சிக்கிட்டால் அதுலேயே வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை குறையும். இதை தாண்டி நம்ம சில தைலங்களை பயன்படுத்தலாம். கரிசலாங்கண்ணி அப்படின்னு ஒரு கீரை இருக்குது. இந்த கரிசலாங்கண்ணி கீரையை நல்லா சாறு எடுத்து நல்லெண்ணெயில், தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே வரலாம். தேங்காய் எண்ணெயில் கரிசலாங்கண்ணி சாறை வந்து மடக்கி காய்ச்சி நம்ம வீடுகளிலே செஞ்சிடலாம். ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் நல்ல செக்கில் ஆட்டின எண்ணெய் இருக்குன்னா அதில் 1/2 லிட்டர் கரிசலாங்கண்ணி சாறை விட்டு காய்ச்சிக்கணும். காய்ச்சி எடுத்த எண்ணெயில் திரும்ப 1/2 லிட்டர் கரிசலாங்கண்ணி சாறை விட்டு திரும்ப காய்ச்சிக்கணும். அந்த காய்ச்சும் போது எடுக்கும் பொழுது நல்ல மெழுகு பதத்தில் கீழே படிஞ்சு தைலம் பிரிஞ்சு நிற்கும். அந்த எண்ணெய், ஒரு எண்ணெய் போதும் முடி கொட்டுறதை அவ்வளவு பிரமாதமாக நம்மளுக்கு வந்து பாதுகாக்கும். பல எண்ணெய்கள், பல காட்டுகள்லேருந்து வந்து எண்ணெய் வருது, அது உலகத்தில் இல்லாத அளவுக்கு முடி வளரும்னு நிறைய
விளம்பரங்களை பார்க்குறோம். அதெல்லாம் விட நம்ம வந்து வீட்டில் இந்த கரிசலாங்கண்ணி சாறை காய்ச்சி கரிசாலை மடக்கு தைலம்பாங்க, அந்த தைலத்தை தலைக்கு தேய்ச்சாலே முடி உதிர்தல் கொட்டும். உள்ளுக்குள்ளேயும் நல்லா மாதுளம்பழம், நெல்லிக்காய், கருவேப்பிலை, வெந்தயம், இந்த மாதிரி உடலுக்கு இரும்பு சத்தையும் கால்சியம் சத்தையும் கொடுத்து முடி வளர்ச்சி அதிகக்கூடிய உணவுகளை நிறைய எடுத்துக்கொள்ளணும். நல்ல புரத உணவுகளும் அவசியம். புரதம் தான் முடியினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஸோ புரத உணவுகளை நிறைய நம்ம உணவில் எடுத்துக்கொள்கிறதும் ரொம்ப அவசியமான விஷயம். இந்த மாதிரி உணவு வாழ்வியல் இருந்தோன்னா தலைமுடி உதிர்தலை ஆரம்பத்திலேயே நம்ம தவிர்த்து கொள்ளலாம். அதிகரித்து வழுக்க வந்ததுக்கப்புறம் நம்ம பல இடங்களில் போய் ஏதாவது தைலத்தில் வழுக்க இல்லை முடி வளருமான்னு அலையிறதை விட ஆரம்பத்தில் நம்ம இதில் கவனமாக இருந்துட்டோன்னா முழுமையாக இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை பெறலாம். அலெக்ஸ், எப்போவுமே நமக்கு ஒரு விஷயம் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நாலேஜ் இல்லைனா மணி இருந்ததுன்னா அது மற்றவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் நம்மளை அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அலெக்ஸ் வந்து இப்போ 100 ரூபா எனக்கு கொடுத்தாரு அப்படின்னா ஒரு கோஹோஸ்ட் அலெக்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். அப்துல் கலாம் இதெல்லாம் சொல்லவே இல்லையே. அப்துல் கலாம் ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து நம்ம அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம ஒரு ப்ராஸ்பரஸ் அண்ட் சேஃப் இந்தியா கொடுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த இந்தியா வந்து எக்கனாமி வைஸ் வந்து நிறைய வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிமே வந்து யங்ஸ்டர்ஸ் கையில் தான் எக்கனாமி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லாமல் சொல்லிட்டார் அப்பவே. இனிமே இதை தொடர்ந்து இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 4ஆம் தேதி 8வது மாதம் 2015ஆம் ஆண்டு ஆடி மாதம் 19ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசியானது மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இரத்தபந்த உறவுகள், குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். பூர்வீக சொத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் பேசி தீர்த்து கொள்வதே நன்மை தரும். வீணான வாக்குவாதங்கள் பெருமளவு சிக்கல்களையும் சந்தோஷத்தையும் கெடுத்துவிடும். மற்றபடி தொழிலிலோ உத்தியோகத்திலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. பயணங்கள் வந்தால் சந்தோஷமாக எடுத்துக்கொள்வதும், தொலைதூர பயணங்கள் மனதிற்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவதுடன் தேக ஆரோக்கியத்திற்கு உண்டான உடற்பயிற்சியில் சேருவதற்குண்டான உங்களுடைய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரக்கூடிய நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். லாபமான நாள், மனதிற்கு சந்தோஷம், பணத்தில் ஏற்பட்ட இந்த பாதிப்புகள் நிவர்த்திகள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் நிவர்த்திகள், உங்களுடைய கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு இருந்த மனக்கசப்பு தீர்ந்து பழைய கூட்டாளிகள் செல்வதோ அல்லது நீங்களாக தனிப்பட்ட முறையில் கூட்டு அமைப்பிலிருந்து வெளியில் வந்து தனியாக ஆரம்பிப்பது போன்ற நல்ல விஷயங்கள், பெருமளவு தைரியம் தன்னம்பிக்கையுடைய உங்களுடைய முயற்சிகள் பலரால் பாராட்டப்படுவதுடன் குடும்பத்தில் நிம்மதியும் அந்யோன்யம் அதிகரிப்பதற்குண்டான இனிமையான சூழ்நிலை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழிலமைப்பில் இருந்த பிரச்சனை நிவர்த்தி, எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூல பிராப்தங்கள், தொலைதூர செய்திகள் அனுகூலங்கள், உங்களுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள், மனதிற்கு சந்தோஷ அமைப்புகள், நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று நிவர்த்தி ஏற்படுவதுடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்திகள், எதிர்பார்க்காத நல்ல இட செய்திகள், நல்ல அதிர்ஷ்டமான அமைப்புகள், உங்களுடைய ஏற்றம் அனுகூலங்கள் பெருமளவு பாதிப்பிலிருந்து மனதிற்கு தெம்பும் வசதியும் ஏற்படுத்தி தருவதுடன் வண்டி வாகன மாற்றங்கள் பெரும் அளவு யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வெளிவட்டாரம் எல்லாம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும், உத்தியோகத்தில் மேன்மை காணப்பட்டாலும், தந்தை வழி உறவு, தந்தையாருடன் சிறு வாக்குவாதங்கள், தந்தையுடைய தேக ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருப்பது என்று நன்மை தரும். கண்டிப்பாக அவமானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனையில் ஏற்படுத்தலாம். அந்த பிரச்சனையில் அமைதி காப்பதே உங்களுக்கு உத்தமமான அமைப்பு. வீணாக ஆவேசப்படுவது அதில் உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சந்திராஷ்டம அமைப்பில் உள்ளே வந்திருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே கிரக சஞ்சாரம் சிறிது கவனமாக இல்லை. எனவே வீண் விதண்டாவாதம், கோபம்,
ஆவேசமெல்லாம் சிக்கல்களை ஏற்படுத்திவிடும். சட்டத்திற்கு புறம்பான காரியங்களில் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன் வீடு உண்டு என்று சுருங்கிக் கொள்ளுங்கள். குடும்பத்துடன் வெளிவட்டாரம் மிக உன்னதமான அமைப்பு காணப்படவில்லை. வெளிவட்டாரத்தில் யாருக்காவது வக்காலத்து வாங்குவது பிறகு உங்களுக்கே வக்காலத்து வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகம் முடிந்தவுடன், அலுவலகம் முடிந்தவுடன் வீடு திரும்புவதே உத்தமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. பண அமைப்போ மற்ற அமைப்போ மற்ற எல்லா விதமான கேளிக்கைகளுக்கெல்லாம் அனுகூலமாக காணப்படுகிறது. தெய்வ வழிபாடுகள் யோகத்தையும் அனுகூலத்தை பெற்று தருகிறது. எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்குண்டான சாத்தியக்கூறல் காணப்படுகிறது. அதே சமயம் வளர்ப்பு பிராணிகள் விஷயத்திலும் குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடன் சிறு வாக்குவாதங்களோ பெரும் அளவு சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி வீதிக்கு வரைக்கும் வந்துவிடும் அல்லது உங்களோட உறவினர் நண்பர்கள் பஞ்சாயத்து செய்ய வேண்டிய நிலைமைக்கு வந்துவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோகமான நாள், சந்தோஷமான நாள், தொலைதூர பயணங்கள், திட்டமிடாத பயணங்கள் வெற்றிகள், பெருமளவு சந்தோஷங்கள், பெரிய பொறுப்புகளுக்கு வருவது, ஆடம்பர செலவுகளுக்கு உண்டான அமைப்புகள், வீடை மாற்றி கட்டுவது, புதுப்பிப்பது, தொலைதூர செய்திகள் நன்மைகள் ஏற்படுவது, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம், படிப்படியாக நல்ல முன்னேற்றம், உங்களுடைய வாழ்க்கையில் உன்னதமான சூழ்நிலைக்கு ஏற்றவாறு யோகத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய பெரும் பிராப்தத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். உத்தியோக மேன்மை, தொழிலமைப்பில் நல்ல முன்னேற்றம், அதே சமயம் பெற்றோர் பெரியோர் உடல்நிலை, பிள்ளைகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். பிள்ளைகளுடைய ஒரு செய்கையும் பூத கண்ணாடி வைத்து ஆராய வேண்டாம். பிள்ளைகளுடைய சிறிய வாக்குவாதங்கள் குடும்பத்தில் பெருமளவு நிம்மதியை கெடுத்து விடலாம். வயிற்று உபத்திரம் ஏற்கனவே உள்ளவர்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாட்டை மானசீகமாக நினைத்து கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பயணங்கள் மிக முக்கியமான பயணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அப்படி இல்லாவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். கேளிக்கை போன்ற விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதும் மிக மிக முக்கியம் என்பதை விருச்சக ராசிக்காரர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே சமயம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதம் இல்லாமல் விட்டுக் கொடுப்பது, நீங்களாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் அவர்களுக்காக மிகவும் வருத்தப்படுவது அவசியமாக என்றாலும் அதே நினைத்து கொண்டு உங்களை வருத்தி கொள்வது தேவையில்லாத ஒரு விஷயம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் உடல்நிலையும் அவர்களுடன் வாக்குவாதம் வேண்டாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், வாய்க்கட்டுப்பாடு மிக முக்கியம். சிறிதளவாவது உடற்பயிற்சிக்கு மிக முக்கியத்துவம் கொடுங்கள். வேர்வை வரக்கூடிய அளவுக்கு செய்தீர்கள் என்றால் பெரும் சிக்கல்கள் காணப்படவில்லை. 7.5 சனி உள்ளதனால் இந்த உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவது, பணத்தட்டுப்பாடு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, யோகம், அனுகூலங்கள், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்ட யோகம், அதன் மூலமாக பெரிய அளவு ஆதாயங்கள், பூமியால் மிகப்பெரிய அனுகூலங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள், பிள்ளைகளுடைய தடைப்பட்டிருந்த படிப்பு உத்தியோக பிராப்தங்கள் கைகூடுவது, மேலதிகாரிகளால் அனுகூலங்கள் ஏற்படுவது, அரசு துறை அரசியலில் இருப்பவர்கள் அதிக கவனமாக இருப்பது நன்மை தரும். உங்களுடைய ஒரு முன்னேற்றமும் பெரும் அளவு யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். வார்த்தைக்கு வெளிவட்டாரத்திலும் குடும்பத்திலும் பெருமளவு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். அரசு துறையை சார்ந்தவர்கள் யோகத்தை பெறுவார்கள். புதிய பொறுப்புகளுக்கு வருவதற்குண்டான உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். அரசியலில் பெரிய மனிதர்களை சந்திப்பது, அரசாங்கத்தில் யோகத்தை பெறுவது, நீண்ட நாட்களாக திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவது, கடல் கடந்து நல்ல விஷயங்கள் வருவது, பிள்ளைகளுடைய பயணங்கள் கடல் கடந்து ஏற்றத்தை பெறுவது, எடுத்து காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, தொலைதூர செய்திகள், புதிய ஒப்பந்தங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக கடைசியாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள்.
ஏற்றம் அனுகூலங்கள் எல்லாம் சிறப்பாக காணப்பட்டாலும் அஜீரண கோளாறு உள்ளவர்கள் சிறிது கவனம், எடுத்த காரியத்தில் ஜெயம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், பெரிய அளவு யோகத்தையும் அனுகூலத்தையும் தருவதுடன் குடும்பத்தாருடன் மனசு விட்டு பேசுங்கள். பெரும் சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வெளிவட்டாரத்தில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. மனப்பிரச்சனை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. சேமிப்பின் அளவு உயர்ந்து கொண்டே செல்கிறது. வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு சந்தோஷமும் குடும்பத்திற்கு பெரிய ஆனந்தமும் தரக்கூடிய புதிய வீடு அமைப்பு, நலம் அமைப்பு போன்ற விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். சாந்தினி, சில பர்சனாலிட்டி இறந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே அவரை மிஸ் பண்ணுவோம் இல்லையா? யங்ஸ்டர்ஸுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு கேரக்டர்னா கண்டிப்பாக ஏபிஜே அப்துல் கலாம் தான். கண்டிப்பாக அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து ரியல் லைஃபோட எவ்வளோ மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ ஆமாம், ஆல்மோஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருந்திருக்காரு. நிறைய விஷயங்கள் பார்த்துருக்காரு ஒரு லைஃப்பில். ஸோ அவர் சொல்லும் போதே இந்த வேர்ட்ஸ் கேட்கும் போதே ஓகே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப பூஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம அப்துல் கலாம் பஸ்ஸாவை பற்றி நாளைக்கும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அவர் சொன்ன கோல்டன் வேர்ட்ஸ் பற்றியும் அவரை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நாளைக்கும் பார்க்கலாம். ஸோ அப்துல் கலாம் சார் பற்றின இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். இதே மாதிரி நாளைக்கும் அவரை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக நாங்கள் வரோம். அடுத்த சாந்தினி மதிவாணன் அண்ட் அலெக்ஸ் signing off from the team of புத்தம் புது காலை. Bye. Thank you.